ஈவேரா ராஜாஜிக்கு எழுதின கடிதமா இருக்கட்டும், ஆணைமுத்து அவர்களுக்கு எழுதின கடிதமா இருக்கட்டும், எல்லா கடிதத்திலுமே ராமசாமி நாயக்கர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு சாதிய மனநிலை கொண்டவர் தான் இந்த ஈவேரா. இந்த அளவுக்கு சாதிய மனநிலை கொண்ட ஈவே ராமசாமி என்ற நாயக்கரோட பொண்ணா இருந்தா என்ன, நாதாரி பொண்ணா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ரெண்டாவது என்ன கேட்டேன், கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற பண்ணையார் அரைப்படி நெல் உயர்வு கேட்டதற்காக 40 தமிழர்களை எரிச்சு கொண்டது தெரிஞ்சும் ஈவேரா தனது சொந்த சாதிக்காரங்கிறதுக்காக தப்புன்னு தெரிஞ்சு முட்டு கொடுத்தான். அதே மாதிரி ஈவேரா செஞ்சிருந்து தப்புன்னு தெரிஞ்சும் நீ ஈவேராவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. நேரமின்மை காரணமாக சுருக்கமா சொன்னாக்கா நீ என்ன பண்ண? நான் இப்ப சொல்றேன், இது என்னோட ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது என்னோட காலேஜ் டிசி, இது நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது குரூப் 4 எக்ஸாமுக்காக அப்ளை பண்ண அப்ளிகேஷன். இந்த அளவுக்கு சாதிய மனநிலையோடு இருந்த இந்த ஈவே ராமசாமி நாயக்கரோட பொண்ணா இருந்தா என்ன, நாதாரி பொண்ணா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு உன்னை ஏதோ நாயக்கர் சாதி பொண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரியும் தெலுங்கு பொண்ணுன்னு சொன்ன மாதிரியும் வெக்கமே இல்லாம சாதி சான்றிதழ் எடுத்துட்டு வந்து நீங்க இந்த காணொலிகளை யாராவது சகோதர சகோதரிகள் யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா சென்ற காணொலியை போட்டிருக்கேன், அதை பாத்துட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஈன வேலையை பாக்குதுன்னு தெரியும். ஏன்னா முத்துராமலிங்க தேவர் செய்யாத கொலைக்கு எவனோ கூட்டத்துல ஆர்வ கோளாறுங்க பண்ணதுக்கு முத்துராமலிங்க தேவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக ஈவேரா பரப்புரை செஞ்சு காமராஜரால முத்துராமலிங்க தேவரை கைது செஞ்சாரு. ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த சாத்தானா இருக்கிற ஈவேராவையும் தெய்வமா இருக்கிற முத்துராமலிங்க தேவரையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தா எந்த அளவுக்கு எரியும். உன்னை எதுக்கு கொல்ட்டின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? உன்னை கொல்ட்டிங்கிறதுனால தெலுங்கு கும்பல்னு சொல்றதா அர்த்தப்படாது, நாயக்கர் அப்படின்னு சொல்றதா அர்த்தப்படாது. இந்த தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த எரியுதுல ஒரு கூட்டத்துக்கு, அந்த கூட்டத்தை தான் கொல்ட்டி கும்பல்னு சொல்லலாம். இப்ப எம் பரத்னு ஒரு ஈனப்பையன் இருக்கான், அந்த ஈனப்பையன் இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது எங்க சாதிக்கு எதிராக செயல்படுறாரு, எங்க இனத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி